ஓட்டு போடாதுக்கு இல்ல உனக்குலாம் ஓட்டு இல்ல வரல பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது அப்புறம் பஸ்ல ஆடுறோம் ஆட பார்த்தா டிவி ஓட்டு அடிக்கணும் கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள வெக்கமா இருக்குது எனக்கு. விசில் போடு. உங்க ஓட்டு யாருக்கு? உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஹலோ கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். கொள்கைக்குள்ள கேக்குறீங்களா? கொள்கைன்னா இப்போ சொல்றாருல பாத்தீங்களா இல்லையா, அது எல்லாமே எனக்கு ஓகே. இப்போ 5 கொள்கை தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லலாமா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், ஜான்சி ராணி. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா இதெல்லாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். உன்னோட கேரக்டர் தானே, நான் சொல்றேன் வா. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாரு. சிஎம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து. அன்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. அமித்ஷாவை பார்த்து சொன்னா உனக்கு எங்க எரியுது? இதுல இருந்தே தெரிய வேணா நீ பாஜகவோட கைகூலின்னு, பாஜக கொள்கை எதிரின்னு ஓலா கேப் ஓட்டுவ. ஆனா அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். கேட்டா களத்தில் இருக்க கட்சியை தான் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்ப. ஏன் பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய தற்குறியா நீ? அதை தாண்டி உன் கேரக்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், இங்க பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்மார்க் நார்சிஸ் தான் உன்னோட கோர் கேரக்டர். ஷூட்டிங்னா லேட்டா போனா பிடிக்காதுன்னு சொல்லுவ. ஆனா மக்கள் உனக்காக காத்துட்டு இருந்தா 7 மணி நேரம் லேட்டா போவ. உன்னை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்துல செத்து போனா அவங்கள போய் நேர்ல பார்க்க மாட்டேன். 1 வாரம் கழிச்சு வீடியோ கால்ல பேசுவ. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களையே மகாபலிபுரம் வரைக்கும் வர வைப்ப. பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லுவ. ஆனா நாள் குறிச்சு தான் தற்குறித்தனமா கூட்டங்களை நடத்துவ. நடிகை கல்யாணத்துக்கு போவ, இன்னொரு நடிகை கூட சேர்ந்து ஊர் சுத்துவ. அப்ப எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூடாது. ஆனா மக்களை பார்க்க கரூருக்கு வந்தா மட்டும் கூட்டம் கூடி தள்ளிரும். அப்படியே சாதி எதிர்ப்புன்னு வீர வசனம் பேசுவ வாய்க்கிலேயே. ஆனா கவின் ஆணவ கொலைக்கு நேர்ல போய் பார்க்க மாட்டேன், குரலும் கொடுக்க மாட்டேன், ஒரு அரிக்க கூந்தலும் விட மாட்டேன். தமிழ்நாடு மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்ப, தமிழ் கடவுள்னு உருட்டுவ. ஆனா இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற வார்த்தை கூட உன் வாயில வரல. திருப்பரங்குன்றதுக்கு குரல் இல்ல, ஒரு அறிக்கை கூட விடல. முத்துராமலிங்கம் பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை, அம்பேத்கருக்கு ஏஐ செட்டப். இன்னும் உன்னோட கேரக்டர் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கேவலமா நாராசமா இருக்கும் தற்குறி விஜய் அவர்களே. உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா உன் கேரக்டர் பத்தி இந்த எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இப்ப என்ன பண்றது? அதான் சா ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமே. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட? இங்க பாருங்க ரவுடிங்க செதறதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கலாம். இங்க பாருங்க ரவுடிங்க. இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. எங்கெல்லாம் போறாரு சொல்றேன், நான் சொல்றேன். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அடிச்சாடா. சாரி
உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். வித்து தான் பிள்ளையை காப்பாற்றணும்ல. இதுக்கு பிறகாச்சும் பிள்ளையை திருந்தணும்ல. அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். 41 பேர் செத்தவங்களே பார்க்காதீங்க, இங்கே தான் வந்து பார்க்க போகிறேன். என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. அண்ணா விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா, சொல்ல போனா ஆளே இல்லனா. உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கும் போது ஓடி போன உன் பாட்டுக்கு அப்படியே டிவி கச்சிட்டு ஓடி போயிடு. அறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, அறுக்கி எறிஞ்சு புடுவேன் கோத்தாங்கோம்மா.